வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டிருக்க பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த நோட்டிஃபிகேஷனில் 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரி 18,500 58,600 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 25,000 கிட்ட கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக எந்த வித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் வச்சு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் உங்களுக்கு நவம்பர் 24 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை ஆட் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் விட்டுருங்க. அடுத்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர், அதாவது மேலாக இருந்தால் தந்தையோட பெயரும் ஃபீமேலாக இருந்தால் கணவரோட பெயரும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுடைய நிரந்தர முகவரி, பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி ப்ரெசன்ட் அட்ரஸ், தற்போதைய முகவரியும் பார்த்தீங்கன்னா பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது இங்கே மென்ஷன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நேஷனாலிட்டி என்ன, ரிலீஜியன் என்ன, அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். அதுக்கான ப்ரூஃப்மே நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களோட குவாலிஃபிகேஷன் ஃபுல்லாக மேக்ஸிமம் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணிக்கிங்க. அதுக்கு ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதுக்கான டீல்ஸ் இங்கே ஃபில் பண்ணிட்டு ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். உங்களோட கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் புதுசாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓகேங்களா? அதாவது நன்னடத்தை சான்று பார்த்தீங்கன்னா அரசு பதிவு பெற்ற அதிகாரிக்கிட்ட நியூவாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அதையுமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் குவாலிஃபிகேஷன் அதாவது உங்களுக்கு டைப் ரைட்டிங் அல்லது கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். உங்களோட மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே உங்களோட டிக்ளரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே நாள், இடம் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ். ஓகேங்களா? நீங்கள் இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு மார்க் ஷீட் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மார்க் ஷீட்டை ஜெராக்ஸ் எடுத்து கவர்மெண்ட் ஆஃபீஸர், அரசு பதிவு பெற்ற கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற ஆஃபீஸர்கிட்ட சைன் பண்ணி அதை தான் நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி அப்ளிகேஷனோட அனுப்பப்படும் அனைத்து சான்றிதழ்களும் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லா ப்ரூஃப்மே அட்டஸ்டேஷன் வாங்கி தான் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். உதவி ஆணையர் / செயல் அலுவலர், அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில், மேல்மலையனூர் வட்டம், விழுப்புரம் மாவட்டம் 604204 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நவம்பர் 24 ஈவினிங் 5:45 மணிக்குள்ளே அவங்க கைக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சிருக்கணும். ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் ஆஃபீஸில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலில் கோயில் மருத்துவ மையத்தில் வேக்கன்சிஸ் இருக்குது. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மருத்துவர், செவிலியர், நர்சிங் அசிஸ்டன்ட் சொல்லி 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு தகுதி உள்ள இந்து சமயத்தை சார்ந்த நபர்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் நவம்பர் 24 ஈவினிங் 5:45 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. வேறு ஏதாவது விவரங்கள் வேணும்னா நீங்கள் அந்த ஆஃபீஸோட அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கிங்கிறத சொல்லியிருக்காங்க.
போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருத்துவர், உதவி செவிலியர், நர்சிங் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி 3 டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மருத்துவர் கேட்டகரியில் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேட்டகரியில் உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 45 வயது வரைக்கும் இருக்க ஆண்கள், பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு 36,700 1,16,200 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 45,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து உதவி செவிலியர் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த போஸ்டிங்குமே உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 45 வயது வரைக்கும் இருக்கவங்க ஆண்கள், பெண்கள் எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது டிப்ளமோவில் நர்சிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,500 58,600 வரைக்கும் பேசிக்ஸ் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து 23,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு மந்த் சேலரி ஓகேங்களா. அடுத்து உங்களுக்கு நர்சிங் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா 45 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட பார்த்திங்கன்னா ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12th ஸ்டாண்டர்டுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். ஐடி, எனி டிகிரி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, பட் ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11,600 36,800 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரியும் 16,000 கிட்ட கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான நிபந்தனைகள் இங்கே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்கணும் ஓகேங்களா. உங்களுக்கு தொற்று நோய், உடல் அல்லது மனநிலை குன்றிய குறைபாடுகள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. பட்ட கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டவர்களும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியாது ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் இங்கே இருக்குது, செக் பண்ணிக்கிங்க. முக்கியமாக உங்களுக்கு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து நியூவாக ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு பதிவு பெற்ற அரசு உயரதிகாரிக்கிட்டேருந்து அந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு நவம்பர் 24 ஈவினிங் 5:45 மணிக்குள்ளே அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக தான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற போஸ்ட்டோட நேம் வந்து குறிப்பிட்டு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவங்க ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு தகுதி உள்ள நபர்களுக்கு நேர்முக தேர்வுக்கான அறிவிப்பு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. எந்த வென்யூ, என்ன டேட்டில் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும், என்ன டைமிங்கில் இன்டர்வியூ நடக்குங்கிற இன்டிமேஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும். முக்கியமாக கேண்டிடேட் வந்து நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே அட்டஸ்டேஷன் வாங்கின ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் இருக்கணும். அதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்னு சொல்லி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.